சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி தருமபுரி மாவட்டம் பாப்பாரெட்டப்பட்டியில் உள்ள அபிஷ்ட வரதராஜ சுவாமி கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாப்பாரெட்டிப்பட்டியில் உள்ள அபிஷ்ட வரதராஜ சுவாமி கோவிலில் தேர் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் தஞ்சையில் நடந்த தேர் திருவிழாவில் நடந்த விபத்தை காரணம் காட்டி கடந்த 13ஆம் தேதி தேர் திருவிழாவிற்கு தடை விதித்தார். இதை எதிர்த்து கோவில் பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீனிவாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் பாதுகாப்புடன் தேர் திருவிழா நடத்த அனுமதி அளித்தார். தடை செய்ய அறநிலையத்துறையினருக்கு அதிகாரம் இல்லை என்றும் தீர்ப்பளித்தார். இதையடுத்து இன்று பாப்பாரெட்டிப்பட்டியில் உள்ள அபிஷ்ட வரதராஜ சுவாமி கோவில் தேரை பக்தர்கள் வீதிகள் வழியாக இழுத்து சென்றனர். சென்னை அடையாறு பகுதியில் மறைந்த நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவும் ஆன ஐசரி வேலனின் திருவுருவ சிலை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அடையாறு பகுதியில் உள்ள எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி வளாகத்தில் ஐசரி கணேசனின் 35வது ஆண்டு நினைவு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவருமான கமலஹாசன் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்தார். இதில் நடிகர்கள் கவுண்டமணி, பிரபு, பிரசாந்த், பாக்யராஜ் உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து ஐசரி வேலனின் மகன் ஐசரி கணேஷ் சார்பில் நலிவடைந்த 1000 கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் உள்ள ஐயாரப்பர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சுவாமி கண்ணாடி பள்ளக்கில் எழுந்தருள புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவையாறு பகுதியில் ஐயாரப்பர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் துவங்கப்பட்ட நிலையில் 6 ஊர்களிலிருந்து சுவாமிகள் கோவிலுக்கு வரவழைக்கப்பட்டு சன்னதிக்கு முன் சைவர்களுக்கு மகேஸ்வர பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் ஐயாரப்பர் அரப்பழத்த நாயகியுடன் தேரில் அமர்ந்து முக்கிய நாட்டு வீதிகளின் தேரோட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சப்தஸ்தான பெருவிழா முன்னிட்டு ஐயாரப்பர் அலமரத்த நாயகியுடன் கண்ணாடி பள்ளக்கில் மேளதாளத்துடன் சிவாச்சாரியர்கள் வேத பிரயாணம் முழங்க புறப்பாடு காட்சியளித்தனர். நிகழ்வில் தருமபுர ஆதீனம் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை வேளச்சேரியில் உள்ள நேரு உயர்நிலைப் பள்ளியில் சிறுவர் சிறுமியர்களுக்கான விண்வெளி அறிவியல் விழிப்புணர்வு மற்றும் சாதனை மாணவர்களுக்கான பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் நிறுவனர் நேரு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் முன்னாள் அணு விஞ்ஞானி அப்துல் கலாமுடன் பணிபுரிந்த இளங்கோவன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றினார். அதைத் தொடர்ந்து பள்ளியின் சார்பில் நடைபெற்ற சுமார் 15க்கும் மேற்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கம், வெள்ளி என்று பதக்கங்கள் பெற்ற வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களோடு பணிபுரிந்த சுவாரஸ்யமான அனுபவங்களை மாணவருடன் பகிர்ந்து கொண்டார். விண்வெளி சார்ந்த மாணவர்களின் கேள்விகளுக்கும் விளக்க உரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என்று பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்கள் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி முழு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் நூல் விலையால் சுமார் 10 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பல்வேறு பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்கள் தெரிவித்து வருகின்றனர். இவற்றை கண்டித்து சிறு, குறு, நடுத்தர ஏற்றுமதி நிறுவனங்கள் உட்பட சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள் மற்றும் அதன் சார்பு நிறுவனங்கள் முழு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மத்திய அரசு நூல்மனை மற்றும் அரசு பருத்திக்கு ஏற்றுமதிக்கு தடை செய்து அறிவிக்க வேண்டும் என்று யூக வணிகத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தமிழ்நாடு UPVC தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. தமிழ்நாடு UPVC ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் தயாரிப்பாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் கோயம்பேட்டில் நடைபெற்றது. JA ஃபென்சரேட்டிசன் ராஜேஷ் மற்றும் சரவணன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார்கள். மேலும் இந்த கூட்டத்தில் உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் எதிர்கால நன்மைகள் குறித்து பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. குறிப்பாக தங்கள் தொழில் வடமாநிலத்தவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதை தவிர்த்து தமிழகத்தில் சேர்ந்த தொழிலாளர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. சர்வதேச ரோட்டரி சங்கத்தின் ஒரு அமைப்பான ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை டவர் சார்பில் தொழில்சார் சேவை விருதுகள் சென்னையில் வழங்கப்பட்டது. விளையாட்டு, சமூக சேவை, உடற்பயிற்சி, சுற்றுச்சூழல், தொழில் முனைவு, மருத்துவம் மற்றும் வாழ்நாள் சாதனை ஆகியவற்றில் தகுதியானவர்கள் ஒவ்வொரு ஆண்டு ரோட்டரி சங்கத்தின் மூலம் கௌரவிக்கப்படுகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் திரைப்பட இயக்குநர் SP முத்துராமனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து விளையாட்டிற்காக அலிஷா அப்துல்லா, சமூக சேவைக்காக உறவுகள் சமூக சேவை நிறுவனத்தின் கால்
காலில் அகமது உள்ளிட்ட 6 நபர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் வருமான வரித்துறையினர் கூடுதல் ஆணையர் நந்தகுமார் சிறப்பு விருந்தாக கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். இதில் ரோட்டரி சங்கத்தின் சார்ந்த ராமகிருஷ்ணன், நந்தகுமார், வினோத்குமார், அபுதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவி செல்லும் சாலையில் கொட்டப்படும் இறைச்சி மருத்துவக் கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவிக்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா வாகனங்கள் செல்கின்றனர். இதுபோன்று இப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் இந்த சாலை வழியாக பயணிக்கின்றனர். ரப்பர் தோட்டங்களுக்கு இடையே செல்லும் இந்த கிராமப்புற சாலை பகுதியில் வீடுகள் இல்லாத காரணத்தால் ஆள் நடமாட்டம் இன்றி காணப்படும் இந்த சாலையில் உள்ளூர் மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தோர் வாகனங்களில் இறைச்சி மருத்துவக் கழிவுகள் மற்றும் குப்பைகளை கொட்டி செல்கின்றனர். இதன் காரணமாக சாலை முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதுடன் சுகாதார சீர்கேட்டால் சுற்றுலா பயணிகள் முகம் சுளிக்கும் வகையில் மாறியுள்ளது. ஆகவே இது குறித்து பொதுமக்கள் திருவட்டார பேரூராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் அளித்தும் கழிவுகளை அகற்றவோ தொடர்ந்து கொட்டப்படுவதை தடுக்கவோ நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் திரௌபதி அம்மன் கோவிலின் தெப்பல் உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. மரக்காணம் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்நிலையில் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து இந்த திருவிழாவில் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் கோவில் குளத்தில் தெப்பல் உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 2000 பக்தர்கள் வரை இந்த தெப்பல் உற்சவ விழாவில் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு அருகே உள்ள புனித அருளானந்தர் ஆலய ஆண்டு பெருவிழாவில் பெரிய தேர் பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புனித அருளானந்தர் ஆலயத்தின் பெருவிழா கடந்த மே 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் நாளும் சிறப்பு திருப்பலி மற்றும் தேர்பவனி நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான பெரிய தேர்பவனி நடைபெற்றது. இதில் புனித அருளானந்தரின் தேர்பவனியில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான கிராம மக்கள் பங்கேற்றனர்.